ஹலோ குயின்ஸ் ஆஃப் எவ்ரி ஹோம். நான் ராதா ஃப்ரம் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். ஒவ்வொரு குடும்ப தலைவியுமே அவங்க வீட்டுக்கு குயின் தாங்க. அட போங்க, நீங்கள் வேறு, அப்படியே எங்கே நடக்குது, வேலைக்காரி மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கதறது என் காதில் கேட்குது. என் ஹஸ்பண்ட்க்கு ஹிஸ்ட்ரின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ராணியாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். சில நேரம் ராஜா என்ன பண்ணணும்னே ராணி தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு ராஜ்யம் நல்லா இருக்க ராணிகளாக வாழ்ந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா நம்மளும் நம்மளோட பங்கை கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் வெறும் ஹோமாக இருக்கிறத ஹாப்பி ஹோமாக மாற்ற முடியும். ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒரே ரொட்டீனை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதது தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூஸாக காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே இருப்போம், கொஞ்சம் நேரம் டயர்ட் ஆகிடும், அப்படியே படுத்துருவோம், உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்போம். சில நேரம் காரணமே இல்லாமல் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கும், உட்காந்து அழுவோம். இது எல்லாமே உங்களுக்கும் நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்லேயே சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு சில சேஞ்சஸை கொண்டு வந்தாலே போதும், நம்ம எப்போவுமே குயின் தான். அப்புறம் என்ன, நம்ம வீடும் எப்போவும் ஹாப்பி தான். அந்த சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா செல்ஃப் கேர். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்க முடியும், நம்ம வீட்டையும் நல்லா பார்த்துக்க முடியும். இன்றைக்கி நான் என்ன செல்ஃப் கேர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே யோகா அண்ட் மெடிடேஷன் ரெண்டுமே முடிச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணலாம். எனக்கு யோகா மெடிடேஷன் பண்ணால் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸோ யோகாவோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா பெஸ்ட்டு வாக்கிங் போங்க. அது உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். செல்ஃப் கேரில் ஹேர் கேரும் ரொம்ப முக்கியமான விஷயம். பாடி ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணதுனால நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளித்தேன். நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும் உங்கள் ஹேரு. அப்புறம் செல்ஃப் கேரில் ரொம்ப முக்கியமான விஷயம், குளித்ததுக்கப்புறமா நைட்டி ப்ரிஃபர் பண்ணாமல் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கோங்க. வீட்டு வேலை தானே செய்ய போகிறோம் அப்படின்னு நைட்டி தான் போட்டுக்க தோணும், அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணும். ஆனால் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு பாருங்கள், நம்ம மேலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு நம்மளும் டிசர்விங் தாங்க. அதனால் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச ஃபேட் ஆகாத ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் சிம்பிளாக தலை சீவிட்டு முகத்துக்கு நீங்கள் ஏதாவது பவுடரோ இல்லை க்ரீமோ என்ன அப்ளை பண்ணுவீங்களோ அதை அப்ளை பண்ணிவிட்டு பொட்டு வச்சுக்கோங்க. வீட்டு வேலை தானே செய்ய போகிறோம், இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம நினச்சாலும் அந்த காலத்துலலாம் பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு குளித்து சாரீ கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த நைட்டின்னு ஒரு ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நைட்டியே போட்டுட்டு எல்லா விஷயத்தையும் மறந்துட்டோம். நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கே பிடிக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் ஹெல்த்து. நம்மளோட பர்சனல் ஹெல்த்துக்கு தான் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், வாக்கிங் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய மெனுவெல்லாம் யோசிக்க தேவையில்லை. பொதுவாகவே நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டோம். தோசை ஊற்றுறதுலையே நம்ம மில்லட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கம்பு தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். இந்த மில்லட்ஸை நம்ம எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறதுல தான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். நமக்கு பிடிச்ச தோசையில் மில்லட்ஸை சேர்த்துக்கிட்டு ஈஸியாக குழந்தைங்களுக்கும் கொடுத்துடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கம்பு தோசை, சோள தோசை, பயறு தோசை, மில்லட் தோசை, அடை இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது ஸ்ப்ரவுட்ஸு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா அது ஸ்ப்ரவுட்ஸில் தான் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. பயரை நாள் ஊற வச்சு அடுத்த நாள் இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய இருக்கிற பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டா அடுத்த நாளே முளை கட்டிடும். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லாதவங்க துணியில் கட்டி ஹாட் பாக்ஸ்குள்ளே வச்சிங்கனாலே போதும், ஈஸியாக முளை கட்டிடும். இது மாதிரி நம்ம செய்ய யோசிக்கிற சில விஷயங்களை செஞ்சுட்டு பசங்களுக்கும் அதை கொடுத்து பழக்கிட்டோன்னா அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்த ஹெல்த்தி ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா சாதம் வடித்து சாப்பிட்றது. இவ்வளோ நாளாக நாங்களும் குக்கர் ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளில் தான் வடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வடித்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பொலன்னு நம்ம சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கு. குக்கரில் நம்ம சாதம் வைக்கிறப்போ எவ்வளோ டைம் ஆகுமோ அவ்வளோ டைம் தான் ஆகுது வேகிறதுக்கும்.
அப்புறம் ரசம் வச்சு இறக்குறப்ப கடைசியாக கொஞ்சம் கொள்ளு பொடி தூவி இறக்கியிருக்கேன். இதே நீங்கள் கொள்ளு வேக வச்சு ரசத்தோடு சேர்த்தா அது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன்ஸை சின்ன சின்ன விஷயங்களையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும். அடுத்த முக்கியமான விஷயம் ஃபேமிலி டைம். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஆளுக்கு ஒரு மொபைலை தூக்கிட்டு போய் ஒவ்வொரு ரூம்லேயும் உக்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃபேமிலிக்குன்னு நம்ம கொடுக்குற குவாலிட்டி டைம் ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேப் தான் நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால் டெய்லி ஒரு மீலாவது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லா காட்ஜெட்டையும் ஒதுக்கி வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதோட வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியில் போகிறது, அவுட்டிங் போகிறது, கோவிலுக்கு போகிறதுங்கிற மாதிரி ஃபேமிலிக்கு நம்ம டைம் ஒதுக்கலாம். அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ், அதாவது வீட்டில் நம்ம செய்கிற ரெகுலர் வேலை. அது எப்போவுமே எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம ஓவர்லோட் ஆக்கிக்காமல், ஓவர்வெல்ம் பண்ணிக்காமல் இந்த வேலையை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அதில் டெய்லி நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு லாண்ட்ரி கண்டிப்பாக போட்டுருங்க. நான் இன்றைக்கி இன்னர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது அட்லீஸ்ட் ஒரே ஒரு மீல் ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சுருங்க. நான் இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா மாவு ஆட்டிகிட்ருக்கேன். அப்புறம் ஆயில் பாட்டிலில் ஆயில் தீர்ந்துருந்துச்சு, அதை ரீஃபில் பண்ணேன். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா டீக்ளட்டரிங். நம்ம வீட்டில் நமக்கு தேவையில்லாததை தூக்கி போடுறதுனால நமக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுதுங்கிறாங்க. நான் தூக்கி போட போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய கிட்ஸோட இன்னர்ஸ் தான். பொதுவாகவே இன்னர்ஸை 3 to 4 monthsக்குள்ளார சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அடிக்கடி டீக்ளட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங். ரொம்ப டம்ப் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேஸ்கெட்டில் இருக்கிற துணி இல்லை ஒரே ஒரு ஷெல்ஃப் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் க்ளீனிங். நான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டவ்வு அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப் தான். ஏன்னா ஒரு 2 days ஆகிடுச்சு நான் க்ளீன் பண்ணியே. அதுவும் இன்றைக்கி மாவாட்டினதுனால கண்டிப்பாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியே ஆகணும். கிரைண்டரையும் தொடச்சி உள்ளே எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் டெய்லி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் சில நேரம் நம்மளால் செய்ய முடியாது. நம்ம எல்லாருமே அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு க்ளீனிங் ஒர்க்காவது நம்ம பண்ணிடலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்குறதுக்கே பாடா சூப்பர் அப்படின்னு தோணும். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு செல்ஃப் கேர் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை, கர்டை வேறு பவுலில் மாற்றி வைக்கிறப்போ மீதி இருந்த கர்ட் எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடு உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா செல்ஃப் லவ் தான் எல்லாத்துக்குமே பேஸ். நம்ம லவ் பண்ணாதான் அடுத்தவங்களையும் நம்ம லவ் பண்ண முடியும், நல்லா பார்த்துக்கவும் முடியும். எந்த அளவுக்கு செல்ஃப் லவ் முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமான விஷயம் மென்டல் ஹெல்த். நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஈக்குவலாக மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னென்னா உங்கள் லைஃப்பை யாரோட லைஃபோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே தனித்தனியான அழகான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தவங்களோட கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஆன்சர் எழுத ட்ரை பண்ண முடியாது இல்லையா? ஸோ நமக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பருக்கு அழகான ஆன்சர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.